வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இந்த புரட்டாசி மாதம் பிதுர் காரியங்களை செய்வதற்கு மிகவும் ஏற்ற ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதுவும் இந்த பௌர்ணமிக்கு மறுநாள் இந்த பிதுர் காரியமானது தொடங்குகிறது. நீங்கள் உங்களுடைய முன்னோர் வழிபாடுகளை செய்தீர்களேயானால் கண்டிப்பாக மீண்டும் உங்களுக்கு இது போன்ற தொந்தரவுகள் ஏற்படாது. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காதல் திருமணம், குழந்தையின்மை, படிப்பில் கவனமின்மை, இது எல்லாம் உங்களுக்கு வரும். எல்லா பிரச்சனைக்கும் காரணமே கடவுள் இல்லை, இந்த துர்மரணத்தினால் ஏற்படுகிற தோஷம்தான், பிதுர் சாபம். நீங்கள் முன்னோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்யாததினால் ஏற்படுவதுதான் இந்த சாபம் அப்படின்னு சொல்றாங்க. இது எத்தனாம் தேதி ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 18/9 புதன்கிழமை என்று தொடங்குகிறது. அன்றைய தினம் முதல் நீங்கள் தர்ப்பணம் செய்வதற்கு வசதி இருந்தால் செய்யுங்கள். உங்களுக்கு வசதி இல்லை என்றால் அன்றைய தினம் ஒரு தர்ப்பணம் செய்து கொள்ளுங்கள். இந்த மாலையபட்ச தர்ப்பணம் என்பதை நீங்கள் தவறாமல் இந்த குறிப்பிட்ட நாட்களில் செய்தீர்களேயானால் உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய பேர குழந்தைகள் நல்ல விதமாக இருக்கும். உங்கள் வீட்டில் இனிமேல் துர்மரணம் என்பது நடைபெறாமல் இருக்கும். இந்த நாட்களில் நீங்கள் அன்னதானம், ஏதாவது ஒரு கோவில்களில் அந்த கோயிலுடைய நிர்வாகத்தினிடம் சொல்லி அன்னதானம் உங்களுடைய கைகளால் பரிமாறுங்கள். மகாபரணி அன்று அன்னதானம், மத்தியாஷ்டமி அன்று அன்னதானம், 2 நாட்கள் நீங்கள் அன்னதானம் செய்தீர்களேயானால், ஏன்னா இந்த மாலையபட்ச அம்மாவாசை என்று அன்னதானம் செய்தீர்களேயானால் அது சரியாக போய் சேருவது இல்லை. ஏன்னா அன்னைக்குதான் மொத்த பேரும் கொண்டு போய் அகத்திக்கீரையை பசுமாட்டின் இடத்திலே கொடுக்கிறார்கள். அந்த பசுமாடு எவ்வளவு சாப்பிடும்? அது வயிற்றுக்கு தேவையானது தானே சாப்பிடும். உங்களுக்கே ஒரு 10 இட்லி கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவீங்க. 25 இட்லி கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? தூர தான் போடுவீங்க. மறுநாள் வச்சிருந்தா நல்லா இருக்காது இல்லையா? இந்த மாதிரி என்றைக்கு கொடுத்தால் அவர்கள் உண்பார்கள் என்பதை தெரிந்து கொண்டு அன்றைக்கு நீங்கள் இதை செய்தீர்களேயானால் உங்களுடைய வாழ்நாளில் ஏற்படும் ஒரு சில பிரச்சனைகள், உங்களுக்கு தேவையில்லாத ஒரு சில பிரச்சனைகள் பனிமலை போல் கரைந்து உங்களுடைய குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகள் நடைபெறும். இந்த மாதம் புரட்டாசி மாதம், கன்னியா மாதம் என்று சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் மீன ராசியில் பிறந்தவர்கள், மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருக்கும்? அதுவும் குறிப்பா இந்த 40 வயசுல இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பார்கள்? அவங்களுக்கு தான் சில பிரச்சனைகள் இந்த மாதம். மற்றவங்களாம் ஓரளவு இந்த மாதம் கொஞ்சம் நன்மை பயக்கக்கூடிய மாதமாகவே அமைகிறது. ஏன்னா உங்களுடைய ராசியாதிபதி நல்ல இடத்துல உட்கார்ந்திருக்கிறாரு, நிறைய பிரச்சனைகளை குறைக்க போகிறார். சென்ற மாதங்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இந்த மாதத்தில் நிவர்த்தி அடைய போகிறது. புரட்டாசி மாசமே பாத்தீங்கன்னா 12 ராசிக்குமே ஓரளவு பரவாயில்ல. ஏன் அப்படின்னா சூரியன், சுக்கிரன், கேது 3 பேரும் சுப கிரகங்கள் கண்ணில போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. இவங்க நிறைய நன்மைகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இவர்களால் உங்களுக்கு நிறைய நன்மைகள், எல்லா ராசிக்குமே நல்லதா இருக்கும். ஒரு சில ராசிகள் தான் ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள், மற்றபடி எல்லாருக்குமே நன்றாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது நல்லா இருக்கும். சென்ற மாதங்களில் பார்த்தீங்கன்னா 2-3 மாதங்களாக உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகளை எதிர்நோக்கி இருந்தீர்கள். உங்களுடைய உறவினர்கள் மூலமாக, பந்துக்கள் மூலமாக, தூரத்து உறவா இருப்பாங்க, அவங்க ரொம்ப நெருங்கிய உறவா இருக்க மாட்டாங்க, தூரத்து உறவா இருப்பாங்க. அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளை குறைத்து அவர்கள் மூலமாக நன்மைகள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுவும் குறிப்பா இந்த மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு சில பிரச்சனைகளை சென்ற மாதம் பார்த்திருப்பீர்கள். அதையெல்லாம் இந்த மாதத்துல சரி செய்து புதுசா வீடு கட்டுறவங்க, இந்த மருத்துவத்துறையில் இருப்பவர்கள், புதியதாக வீடு கட்டக்கூடியவர்கள், புதியதாக ஹாஸ்பிட்டல் கட்டக்கூடியவங்க,
இல்லை மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ணுறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஐப்பசி மாதத்தில் கிரகப்பிரவேசம் செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஐப்பசி கார்த்திகையில கிரகப்பிரவேசம் பண்ணிடுவீங்க. ஏன்னா நிறைய பிரச்சனைகளை, தேவையில்லாத அனாவசிய செலவுகள், தொந்தரவான செலவுகள், அது எப்படி சொல்றது, நான் ஏன்னா இந்த சேனல்ல சொல்ற பொழுது ஒரு சில வார்த்தைகளை ரொம்ப நிதானமாக சொல்ல வேண்டி இருக்கிறது. அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு சிலர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இந்த மாதத்தில் சரி செய்யப்பட்டு, கண்டிப்பாக குறிப்பாக அரசியல்வாதிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் சரி செய்யப்பட்டு இந்த மாதம் ஐப்பசி மாதத்தில் ஐப்பசி கார்த்திகையில் கிரகப்பிரவேசம் செய்வதற்கு ஏற்ற மாதமாக இந்த மாதம் அமைகிறது. ஏன்னா நிறைய பிரச்சனைகளை இந்த மாதம், ஏன்னா 2-3 மாசமா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க, இந்த மாசம் உங்களுக்கு சரி செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி ஒற்றுமை 50-50, இப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்கும். நீங்க கொஞ்சம் அனுசரிச்சுப்போம். அதாவது மீன ராசியில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் அனுசரிச்சுப்போம். மற்றபடி அவங்க எதுவும் ரொம்ப கோவப்பட மாட்டாங்க. நீங்க கோவப்படாம இருந்தாலே பிரச்சனை வராம இருக்கும் அப்படிங்கிறது தான். வியாபாரம் நல்லா இருக்கும், வியாபாரம் நன்றாக இருக்கும். சென்ற மாதங்களில் தொடர்ந்து விடுமுறை அளித்து வந்த நீங்கள் இந்த மாதம் புரட்டாசி மாதத்தில் தொடர்ந்து நீங்கள் கடையை திறந்து வைத்து நல்ல வியாபாரம் செய்யக்கூடிய மாதமாக இருக்கும். கலை சம்பந்தமான துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நன்றாக இருக்கும். இந்த கலை சம்பந்தமான துறையில் இருப்பவர்கள் எங்க பிரச்சனை ஆரம்பிக்கும் அப்படின்னா, நேரமின்மை, தண்ணி நிறைய குடிங்க. இந்த கலை சம்பந்தமான துறையில் இருக்கக்கூடியவர்கள் தண்ணீர் நிறைய குடிங்க. ஏன்னா இந்த தண்ணி குடிக்காததுனால உங்களுக்கு ஒரு சில தொந்தரவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி சிறுநீர் கழிப்பது அப்படிங்கிறத தடை செய்யாதீர்கள். அந்த இயற்கை உபாதைகளை தடை செய்யாதீர்கள். இந்த இடம் இல்லை, அந்த இடம் இல்லை அப்படிலாம் பார்க்காதீங்க. ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுங்க. ஏன்னா அதனால் உங்களுக்கு கோளாறு, சிறுநீரால் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுவும் கலை சம்பந்தமான துறையில் இருப்பவர்களுக்கு. அரசாங்க தேர்வு எழுதக்கூடியவர்கள் நல்ல விதமாக அரசாங்க தேர்வு எழுதலாம். அதில் எந்த விதமான மாறுதல்களும் இல்லை. வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அரசாங்க தேர்வு எழுதுங்கள். உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது மிக முக்கியமாக பார்த்து கொள்ளுங்கள். முன்னோர் கடன் அப்படிங்கிறத இந்த மாதத்தில் சிறப்பாக செய்யுங்கள். மாலையபட்சத்தில் வருகின்ற அமாவாசைக்கு முதல் நாள், அமாவாசைக்கு மறுநாள், மகாபரணி, அஷ்டமி போன்ற திதிகளில் நீங்கள் முன்னோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்து வாருங்கள். நவராத்திரியில் அஷ்டமி திதி என்று சௌந்தரிய லகரி படிக்க தெரிந்தவர்களை வைத்து படித்தீர்களேயானால் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சரி செய்யலாம் என்பதில் ஐயமில்லை. இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்புடைய மாதமாகவே அமைகிறது. இந்த மாதத்தினுடைய வழிபாடு, கடவுள் வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஐயப்பனை வழிபாடு செய்யுங்கள். ஐயப்பனுக்கு தேங்காயில் எல் தீபமேற்றி அதை சனிக்கிழமை காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் ஐயப்பனுடைய ஆலயத்தில், இது ஐயப்பன் ஆலயமாக இருக்கணும். நீங்க ஏதாவது ஒரு முருகன் கோயிலில் இருக்கிற ஐயப்பனுக்கு வைக்கக்கூடாது. கோயிலே பிரதானமாக இருக்கக்கூடியது ஐயப்பனாக இருக்க வேண்டும். அந்த ஆலயத்தில் நீங்கள் வழிபாடு செய்தீர்களேயானால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்புடைய மாதமாக அமைவதற்கு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். எல்லோரும் என்புற்றிருக்க சுவாமிநாத சுவாமியை பிரார்த்திக்கிறோம். வணக்கம் நண்பர்களே, நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, புரட்டாசி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் பிறக்கக்கூடிய தருணம் பார்த்தீங்க அப்படின்னா நிகழும் மங்களகரமான குரோதி வருடம், அதாவதுன்றது புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் தாங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில், கும்பராசியில், அதாவதுன்றது கன்னி லக்னத்தில், ராகு பகவானுடைய திசையில் 315 டிகிரியில தான் இந்த மாதம் பிறக்கப்படுது.
அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்துல காலச்சக்கரத்தின் 12வது ராசின்னு சொல்லக்கூடிய மேன ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாசம் சாதகமா இருக்குமா இல்ல பாதகமா இருக்குமா, அதை பத்தி தான் இந்த காணொலியில இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம். பொதுவா பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீன ராசியில பிறந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். நவகிரகத்திலேயே ராஜா யாரு அப்படின்னா குரு தான். அப்போ உங்க ராசிக்கு அதிபதியே குரு பகவான் தான். குரு பார்த்தா கோடி புண்ணின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு இந்த மாசத்துல எந்தெந்த வீட்டுல எந்தெந்த கிரகங்கள் இருக்கிறாரு, அந்த கிரகங்கள் என்ன பலன் இந்த மீன ராசிக்கு கொடுப்பாரு அப்படின்றத பத்தி பாத்திரலாங்க. அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு மீன ராசியில பிறந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 5.5 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அருமையான ஒரு யோகத்துல இருந்தார். ஏன்னா உங்க ராசிக்கு அதிபதி குரு பகவான் உங்க ராசிக்கு 2ஆம் பாவகத்திலே இருந்தார், மேச ராசியில் இருந்தார். தனஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல, குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல, கல்விஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல இருந்தார். அப்ப அந்த தனஸ்தானத்துல இருந்த குரு பகவான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதாவது வந்து எப்படின்னா சகோதர ஸ்தானத்துக்கு போயிட்டாரு, தைரியஸ்தானத்துக்கு போயிட்டாரு. அப்படி போகும்போது இன்னைக்கு இந்த அதாவதுன்றது வந்து மே மாசம் 1ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட இந்த 5.5 மாச காலம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா ஏதோ ஒரு சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு விஷயம் பறி கொடுத்த மாதிரிதான். அப்ப மனசுக்கு என்ன படுது, நமக்கு ஏதோ ஒரு வகையில நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்றது தெரியுது, ஆனா அந்த பிரச்சனை இதுதான் அப்படின்றது தெரியல. பொதுவா சொல்லணும்னா இப்ப நம்ம எதை சாப்பிட்டா நம்ம பெத்தம் தெளியுமோ அப்படின்ற ஒரு இடத்துலதான் இப்ப நீங்க இருக்கிறீங்க நம்ம சொல்லலாம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா யாழரச்சனின்றது வந்து உங்களுக்கு இப்ப நடந்துட்டு இருக்குது. இந்த யாழரச்சனின்றது வந்து பாத்தீங்கன்னா மீனராசிக்காரங்களுக்கு 1.5 வருஷமா நடக்குதுங்க. விரைச்சனி, யாழரச்சனியிலேயே விரைச்சனி நடந்துட்டு இருக்குது. அப்ப என்ன ஆகணும், கண்டதும் தண்டம் பண்ணணும், கைப்பொருள் விரையும் பண்ணணும், பண்டவோர் நாட்டை விட்டு வனவாசம் போகாத கொடுமையா சித்திரவதை அனுபவிக்கக்கூடிய நேரம் தான் இந்த நேரம். கிட்டத்தட்ட இந்த 1.5 வருஷமா பாத்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில அவ்வளவு ஒரு போராட்டம். வனவாசம் ஒண்ணு போகல, பிச்சை ஒண்ணு எடுக்கல. ஏன்னா அவ்வளவு ஒரு தரித்திரமான நேரம் 1.5 வருஷமா நடக்குது. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு புரட்டாசி மாசமாவது நமக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய அமைப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு அதிபதி இப்ப வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல என்னைக்குமே சுக்கிரன் வீட்டுல உட்கார்ந்தாரோ, ஏன்னா சுக்கிரன் என்னைக்கு வந்து நீச்சம் அடைஞ்சாரோ கிட்டத்தட்ட இந்த 1.5 மாசமா பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம்தான். ஆனா இப்ப சுக்கிர பகவான் எங்க இருக்கிறாருன்னா கன்னி ராசியில நீச்சம் அடைஞ்சு உட்கார்ந்து இருக்கிறார். இவ பொதுவா சுக்கிர பகவான் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா நீச்சமாகிற ஒரே வீடு எங்கன்னா கன்னி ராசியில. அதே சுக்கிர பகவான் உச்சமடைகிற ஒரு வீடு எங்கன்னா உங்க மீனராசியில தான். அப்ப வந்து சுக்கிர பகவான் வந்து கன்னி ராசியில வந்து நீச்சம் அடைவாரு, மீன ராசியில உச்சமடைவார். அப்படி அடைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சுக்கிர பகவான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாசம் 3ஆம் தேதி அன்னைக்கு என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வந்துடுறாரு, துலாம் ராசிக்கு வந்துடுறாரு. அப்ப துலாம் ராசிக்கு வரத்துக்கு வரும்போது எப்படி வராரு கேட்டீங்கன்னா இப்ப உங்களுக்கு வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறவரை அடுத்தது 8ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. 8ஆம் இடம்ன்றது ஆயுள் ஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. அப்ப இப்ப வந்து பாத்தீங்கன்னா கை கால் வலிக்குது, உடம்பு வலிக்குது, மருந்து மாத்திரை, உடம்பு உபாதைகள் ஏதோ ஒரு வகையில நமக்கு மருந்து மாத்திரை செலவு கொடுத்துக்கிட்டு இருக்குதுங்க. என் தாய் நல்லா இருந்தா தந்தை சரியில்லை, தந்தை நல்லா இருந்த மனைவி சரியில்லை, மனைவி நல்லா இருந்தா கணவனுக்கு நல்லா இல்லை, கணவன் நல்லா இருந்தா பிள்ளைங்களுக்கு நல்லா இல்லைங்க. அப்ப ஏதோ ஒரு வகையில பார்த்தா இந்த மருந்து மாத்திரை செலவுகள் வந்து நமக்கு வந்து ஒரு வகையில ஒரு பின்னல் மாதிரி நம்ம குடும்பத்தை செலவு பண்ணிட்டே இருக்கிற மாதிரிதான் இருக்குது. அப்படின்னீங்கன்னா இந்த புரட்டாசி மாசம் 3ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சுக்கிர பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போயிடுறாரு. இப்ப நீச்சம் அடைஞ்சிருக்கிறவர் வந்து அடுத்தது தன் சொந்த வீட்டுக்கு போய் அவர் ஆட்சியை உட்காந்துறாரு. அப்ப அந்த ஆட்சியா வந்து சுக்கிர பகவான் போய் ஆட்சியை தன் வீட்டுல உட்காரும் போது அப்ப அந்த நம்ம அவருடைய வீட்டுல யாரு இருக்கிறாங்க, குரு இருக்கிறாரு இல்லையா, இப்ப அந்த குருக்கு ஒரு நல்லதை செய்ய ஆரம்பிச்சிருவாரு. அப்ப அந்த குருக்கு நல்லதை பண்ணும்போது குரு என்ன பண்ணுவாரு, குருவுடைய வீட்டுல நீங்க இருக்கு பாத்தீங்களா, அப்ப உங்களுக்கு குரு நல்லதை பண்ண ஆரம்பிச்சிருவார். அப்ப எப்படி பார்த்தாலுமே ஒரு முதலாளி இருக்கிறாருன்னா அவருக்கு ஒரு பிசினஸ் பண்றாரு அப்படின்னா அந்த பிசினஸ் வந்து அவருக்கு ஒரு அமௌண்ட் வந்தாதான் அந்த அமௌண்ட் பிரிச்சு உங்களுக்கு கொடுக்க முடியும் இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது முதலாளி வந்து எந்த அமௌண்ட்டுமே இல்லை, கையில இருந்து உங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது இல்லையா. அப்படி பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் தான் சொந்த வீட்டுக்கு வரும்போது ஆட்சியே வரும்போது அந்த வீட்டுல இருக்க வேண்டிய குருக்கு வந்து பங்கு கொடுக்கிறாரு. அப்ப அந்த குருக்கு பங்கு கொடுக்கும்போது என்ன பண்றாரு, அப்ப அந்த குரு வீட்டுல இருக்கிற உங்களுக்கு என்ன பண்றாரு, உங்களுக்கு தேவை என்ன,
எனக்கு கல்யாணம் ஆகலைங்க அப்படின்னா அந்த கல்யாணத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. குழந்தை பாக்கியம் இல்லைங்க, அந்த குழந்தை பாக்கியத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. அதாவது நம்ம என்ன சார்ந்து இருக்கிறோமோ அந்த விஷயத்தை நமக்கு சரி பண்ணி கொடுக்கிறவர் தான் குரு. அதுக்குதான் சொல்லுவாங்க நவகிரகத்திலேயே ராஜா யாருன்னா குரு தான். பங்கிட்டு கொடுக்கிறவர்களையே பார்த்தோன்னா ராஜா தான் குருன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுடைய அமைப்புக்கு இப்ப நடக்கக்கூடியது ஒரு வகையான யாழச்சனி ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போதைக்கு ஏதாவது நான் கார் வாங்குறேன், நான் வண்டி வாங்குறேன், பிசினஸ் தொடங்குறேன், நான் ஏதாவது வெளிநாடுக்கு நான் போறதுக்கு பணம் கட்டுறேன், ரெண்டாவது இதை விட பாத்தீங்கன்னா நான் ஏதாவது பாத்தீங்கன்னா நான் சுயமா செய்யலாம் அப்படி நான் முதலீடு போட்டு எது செய்யற மாதிரி இருந்தாலும் உங்க சுய ஜாதகத்தை பார்த்துட்டு செய்யுங்க. காரணம் என்ன அப்படின்னா, இப்போது நிலைமைக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா யாழச்சனி இருக்கிறதுனால கண்டிப்பா நமக்கு ஆணைக்கும் அடிசருக்குன்ற மாதிரி. ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா இந்த 5.5 மாசத்துல பாத்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பா உங்களுக்கு தொழில் முடக்கம் தான். அந்த 5.5 மாசமாவும் கண்டிப்பா கை காசு நஷ்டம் தான். கொடுத்தது வரல, வாங்கினதை கட்ட முடியல, வச்சது திருப்ப முடியல, குடும்பத்துக்குள்ளார ஒரு போராட்டமான நேரம் தான். இருந்தாலுமே பொதுவா சொல்லணும் அப்படின்னா குரு பகவான் 3ஆம் இடத்துல அவர் சகோதரஸ்தானம் தைரியஸ்தானத்துல இருந்தாலுமே கூட, ஆனா உங்களுடைய நேர காலத்துக்கு அந்த வீட்டுக்கு அதிபதி சுக்கிர பகவான் ஆட்சியை உட்கார்ந்தாருன்னா உங்களுடைய தேவைகளை ஓரளவுக்கு பூர்த்தி பண்ணி கொடுத்துருவாரு. ஒண்ணு. அடுத்தது பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இப்ப 4ஆம் இடத்துல இருக்கிறார். உங்க 2ஆம் வீட்டுக்கு அதிபதி குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி 4ஆம் வீட்டுல உட்காரும் போது, 4ஆம் இடம் என்றது என்னன்னா மாதிரி ஸ்தானம், சுகஸ்தானத்துல அதிபதியா இருக்கிறார். இப்ப அப்ப அந்த செவ்வாய் 2க்கு அதிபதி 4 உட்காரும் போது என்ன பண்ணுவார்னா ஏதாவது ஒரு வகையில நம்பிக்கை நாணயம் கெட்டு போகும். நம்ம சொல்ற சொல்லு காப்பாற்ற முடியாது போயிடும். அப்படி இல்லை அப்படின்னா கொடுத்த இடத்துல கட்ட நல்ல பேர் இருக்காது, வாங்க முடியாது, தொழில் முடக்கம், மொத்தத்துல பார்த்தீங்கன்னா காசு பணத்துக்கு கொஞ்சம் தட்டுப்பாடு. அதுதான் நம்பிக்கை நாணயம் கெட்டு போகும். அதே சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சுக்கிர பகவான் 7 நீச்சம் அமையும் போது உங்களுக்கு அவர் கட்ட அடுத்தது 8ஆம் இடம். 8ஆம் இடம்ன்றது ஆயுள் ஸ்தானத்துக்கு போகும்போது கண்டிப்பா உடல் உபாதிகள் எல்லாம் இருந்தா கூட அதெல்லாம் கண்டிப்பா ஓரளவுக்கு சரியாகிறதுக்கு கொஞ்சம், அதாவது மருந்து மாத்திரை செலவு கொஞ்சம் குறைஞ்சு அது சரியாகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குதுங்க. அப்ப இது தவிர பாத்தீங்கன்னா புதன் பகவான் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலசரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா புதன் தான். எப்பயுமே பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துக்கு அதிபதி புதன் பகவான் வரும்போது அவர் இப்ப 6ஆம் இடத்துல பகையா இருக்கிறாரு. சிம்ம ராசியில அவர் பகையா இருக்கிறாரு. பொதுவா சிம்ம ராசிக்கு அதிபதி யாருன்னா சூரியன். சூரியன்றவர் யாருன்னா ஸ்டேட்டஸ் பார்க்கிறவர், அதாவது கௌரவத்தை பார்க்கிறவர். மற்ற கிரகங்களோட நீங்க கை கோத்து போயிடலாம், ஆனா சூரியனோட எப்பயுமே போக முடியாது. அதுக்காக தான் சூரியன் பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் 6 வீட்டுக்கு அவர் பகையாவே இருப்பார். அடுத்தது ஒரு வீட்டுல ஆட்சியா இருப்பாரு, ஒரு வீட்டுல நீச்சம் அடைவார், ஒரு வீட்டுல உச்சம் அடைவார். அப்ப அந்த 3 வீட்டுல மட்டும்தான் அவர் நட்பா இருப்பார். அப்ப அப்படியாப்பட்டவர் பாத்தீங்கன்னா சூரிய பகவான் பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு பகையா இருக்கும் போது, இப்ப 7ல ஒரு பகையா இருக்கிறாரு இல்லைங்களா, அப்ப அந்த 7ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா கிரக பரிவர்த்தனை ஆயிருக்கிறாரு. அதாவது புதன் வீட்டுல சூரியனும் சூரியன் வீட்டுல புதனும் 2 பேருமே மாறி மாறி கிரக பரிவர்த்தனையாகி உட்கார்ந்து பகையா இருக்கிறாங்க. அப்ப பகையா இருக்கும்போது என்ன பண்ணுவாருன்னா இந்த புரட்டாசி மாசம் 3ஆம் தேதி புதன் பகவான் என்ன பண்றாருன்னா அந்த சிம்ம ராசியில் இருந்து கன்னி ராசிக்கு தான் சொந்த வீட்டுக்கு அவர் ஆட்சியா உட்கார்ந்துருவாரு. அப்படி அவர் ஆட்சியா உட்கார்ந்துட்டாரு அப்படின்னா அதுக்கு மேல என்ன பண்ணுவாருன்னா நமக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஏன்னா காரணம் என்னன்னா புதன் பகவான் யாருன்னா ஞானக்காரகன், புத்திக்காரகன், அறிவுக்காரகன் சொல்றோம். அப்படி பாத்தீங்கன்னா புதன் பகவான் 7ஆம் வீட்டுக்கு அதிபதி 7ஆம் இடத்துலயே உட்காந்துட்டாருன்னா அப்ப உங்களுக்கு இந்த திருமணம் தடையா இருந்தவங்களுக்கு திருமணம் கண்டிப்பா நல்லபடியா முடியும். ஒரு உதாரணம் எனக்கு திருமணம் என்னன்னு தெரியலீங்க, தள்ளி தள்ளியே போயிட்டு இருக்குது, எனக்கு அமையவே மாட்டேங்குது, நான் பார்த்துட்டு வர நேரம் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுது, எனக்கு ஆகல, இல்ல என்ன பார்த்துட்டு போற மாப்பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகுது, எனக்கு ஆகல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தாலும் கூட அந்த புதன் பகவான் போயிட்டு தன்னுடைய வீட்டுல ஒரு ஆட்சியா உட்கார்ந்தாருன்னா நிச்சயம், அதாவது புரட்டாசி மாசம் 3ஆம் தேதியிலிருந்து புரட்டாசி மாசம் 20ஆம் தேதிக்குள்ளார் என்ன பண்ணுவாருன்னா அந்த திருமண தடைகள் விலகி ஓரளவுக்கு அந்த திருமணம்ன்றது கை நினைக்கக்கூடிய இடத்துல கொண்டு போய் நமக்கு இறக்கி விட்டுருவார். பொதுவா சொல்லணும் அப்படின்னா புரட்டாசி மாசம் 3 தேதிக்கு மேலதான் ஓரளவுக்கு உங்களுக்கு திருமணம் நல்லா இருக்குது. அதே மாதிரி புத்திர செல்வம் அப்படின்னு சொல்றது எந்த காலத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரட்டாசி 3க்கு மேல அதே மாதிரி 28 தேதிக்குள்ளார பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு புத்திர செல்வத்தையும் ஓரளவுக்கு கொடுத்துருவாரு, பயப்பட தேவையில்லை.
அதே உங்களுக்கு 28ஆம் தேதி நான் சொல்றது சுக்கிரன் வந்து மாறின காலம். 29ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து அதாவதுன்றது வந்து வக்கரம் ஆகிறாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா புரட்டாசி 29ல இருந்து தை மாசம் 29 வரைக்கும், அதாவது 4 மாசம். அப்ப புரட்டாசின்றது புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை. அப்ப 4 மாசம் சூறா பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு 120 நாட்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து மீண்டும் வக்கரத்துக்கு போறாரு. அப்படி வக்கரத்துக்கு போகக்கூடிய காலகட்டம், ஏன்னா அவரோட குருவுடைய வீட்டுல இருக்கிற உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு சாதகமான ஒரு நேரம் தான், சரிங்களா? இருந்தாலுமே இன்னைக்கு கேதுவுடைய ஒரு பார்வை மட்டும்தான் மீனராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் 7ஆம் இடமா மீனராசி பார்க்கிறாரு. அப்ப கேதுவுடைய பார்வை கொஞ்சம் பரவாயில்லை. அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா 7 இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க திருநள்ளாறு போக பாருங்க. அதே மாதிரி வந்து நவகிரகத்தை சுத்துங்க. இதை தவிர வந்து பாத்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கின்றது, அதாவது எல் விளக்கு, எல் தீபம் போடுங்க, அது உங்களுக்கு நல்லது. இது போல ஏதாவது ஒரு அத்தியாவசியங்கள் ஏதாவது பண்ணிட்டு வரும்போது ஏதோ ஒரு தலைக்கு வர்றது ஒரு தலைப்பாக்கோட போகும். முடிஞ்ச வரைக்கும் உங்க படிப்புக்கு தகுந்த வேலை, வேலைக்கு தகுந்த வாய்ப்பு, வாய்ப்புக்கு தகுந்த வளர்ச்சி கண்டிப்பா இருக்குது. கொஞ்சம் இந்த 7.5 கொஞ்சம் தடையாகுது. கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்க சுய ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கு மேல பண்ணலாமா வேண்டாமான்ற ஒரு விஷயம் முடிவு பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா அந்த காரியம் உங்களுக்கு சாதகமா இருக்கும். அப்படி இல்லைன்னா நிச்சயமா ஒரு பாதகமான நேரம் தான். கொஞ்சம் கவனமா பார்த்துருங்க, சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஜோதிடம் நேர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது தவிர உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலி நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறனுங்க. நன்றி. இறையர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டே பேசி வருகிறேன். அந்த வகையில் பார்க்கும்பொழுது நாளும் கோலும் செய்வது போல யாரும் செய்ய மாட்டார்கள் என்று ரிஷிகளும் மகான்களும் சித்தர்களும் நமக்கு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் பார்க்கும்போது புரட்டாசி மாதங்களில் நான் மார்கழி என்ற மாதவன் சொன்னாலும் கூட இந்த புரட்டாசி மாதம் ஒரு அற்புதமான ஒரு மாதம். இழந்ததை திரும்ப பெறுவதோடு, வெற்றியை நோக்கி நகர்வதோடு, எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்கின்ற மனோ தைரியத்தை தரக்கூடிய ஒரு மாதம் இந்த புரட்டாசி மாதம். எல்லாத்தையும் விட ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தா, மீனராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி ரேவதி ஒரு அருமையான ஒரு சந்தோஷமான செய்தி தான். இந்த காலகட்டத்தில் 3 பலம் வாய்ந்த கிரகனுடைய பயிற்சி. ஒன்று கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய பயிற்சி, ஆத்மகாரகன் பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய பயிற்சி, செவ்வாய் பயிற்சியும் மிதுன செவ்வாயாகவே வருகின்றார். இந்த 3 கிரகங்களுடைய பயிற்சி மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும். 7 சனியுடைய தொடக்கமாக இருந்தாலும் கூட சனி வக்ர நிலை இருப்பதனால சனியினுடைய பாதிப்பு இல்லாட்டாலும் கூட ஏன் வெற்றியை நோக்கி நகர முடியவில்லை, ஏன் நிறைய இழப்புகளை சந்தித்தோம், கடுமையான நோயினாலே எவ்வளோ சம்பாதிச்சு பூரா மருத்துவம் சார்ந்து விரைய செலவாக போய்விட்டதே எல்லாம் கலங்கி உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு மாற்றம், இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல மாற்றம், வாங்கிய கடனை அடைப்பதற்கு நல்ல மாற்றத்தை கலத்திரகாரகன் சுக்கிரன் தரப்போகின்றார். கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளெல்லாம் படிப்படியாக புரிந்து ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவருக்குள்ள ஒரு அண்டியுடையத்தை தரப்போகின்றார். சகோதர சகோதரிகள் மத்தியில் இருந்து வந்த வம்பு வழக்குகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் இந்த காலகட்டத்தில் அமையும். அதே நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்குது. கூடா நட்பு கேடாய் முடியும் என்பதை போல தவறான மனிதனுடைய பழக்க வழக்கங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்பட இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆற்றுல போட்டாலும் அளந்து போட்டு இருப்பது போல கொஞ்சம் கவனமாக இருங்க. அந்தரங்க விஷயங்களை, தொழில் சம்பந்தமான ரகசியங்களை பிறர்கிட்ட எந்த காலத்திலையும் பகிர்ந்துக்காதீங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்க்கை தொழில் நிம்மதி இல்லாமல் பொருளாதாரத்தில் தடுமாறி உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரம் நிமிர்ந்து நிற்கின்ற வகையில் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய காலம் இந்த காலகட்டம். என்னுடைய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நிகழ்வு இந்த காலகட்டம். புதன், அதாவது புதனை பொறுத்த வரைக்கும் இந்த சூரிய பயிற்சியில் பார்த்தீங்கன்னா புதாத்திய யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான யோகம். இது வரைக்கும் நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல குடும்பம், நல்ல தொழில் இருந்தாலும் கூட முழுமையான ஒரு நிம்மதி இல்லை, ஏதோ ஒரு இழப்பை சந்தித்த ஒரு நிலை, ஒரு அனாதை போன்ற ஒரு நிலையில் வாழ்ந்த உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம், நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டத்தை புதன் தரப்போகிறார். குறிப்பாக சொல்லப்போனால் சூரியனுடைய பார்வை முழுவதும் சனி மீது படிவதனால சனி பகவானும் ஒரு ஆதரவாகத்தான் இருக்க போகிறாங்க. மதில் மேல் புனையாகி இருந்த ஒரு வாழ்க்கை தெளிவான முடிவு எடுக்க போகிறது. குழம்பி போன உங்கள் வாழ்க்கையில் தெளிவான முடிவு, ஒரு தன்னம்பிக்கை தரப்போக்கூடியது. 3 பலம் என்று சொல்வார்கள். தெய்வ பலம், தெய்வ பலம், மனோபலம், 3 பலத்தையும் ஒரு நிலையை பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி, அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி. மறந்தவனுக்கு மகாலயம் என்று சொல்வார்கள் அல்லவா? இந்த மகாலய பட்சத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான்.
வாழ்காலத்தை நம்மை புரிந்து கொள்ளாத பெற்றோராகட்டும் உறவாகட்டும் பூமியை விட்டு மறைந்த பிறகு அவர்கள் நம்மை புரிந்து கொள்வார்கள், நம்முடைய இன்ப துன்பங்களில் பங்கெடுத்துக் கொள்வார்கள். நவ கிரகங்கள் தன் கடமையை செய்தாலும் கூட, இறைவன் கிரகங்களை கைவிட்டாலும் கூட, பித்ருக்களை பொறுத்தவரைக்கும் நமக்காக போராடுவார்கள், நம்முடைய நிலைக்காக கையேந்துவார்கள். நம் குடும்பத்திற்காக, தொழிலுக்காக, வாழ்க்கைக்காக, நம்முடைய நலனுக்காக இறைவனோடு கையேந்திருக்கிற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம், புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாதம். ராசிநாதன் குரு தனஸ்தானத்திலும் செவ்வாய் லாபஸ்தானத்திலும் சந்திருக்கிற ஒரு காலகட்டமும் இந்த காலகட்டம். ஏழரை சனியின் ஆதிக்கம் நடைபெறுவதால் கொஞ்சம் விரயங்கள் வந்துதான் வரையும், கவலையே பட வேண்டாம். அந்த விரைவு செலவு சுப செலவாக மாறுகின்ற ஒரு நல்ல நிலையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதே நேரத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் புதனுடைய அருள் முழுமையாக இருப்பதனால் நல்ல முன்னேற்றம், குடும்பத்தில் ஒரு சந்தோஷம், பிரிந்தவர் ஒன்று சேர்கின்ற ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு, நல்ல திருமண தடை நீங்கி, திருமண பிரச்சனை நீங்கி, திருமணம் காதல் திருமணமாக இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைத்து திருமணமாக நல்ல முறையில் நடைபெறுகின்ற ஒரு அருமையான ஒரு காலகட்டம் இந்த புரட்டாசி மாதம். பிடியதன் உருவுமை குலமிகு கரியோடு வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடம் கடி கணபதி வர அருளினி மெல்கிட பரியுடன் பயன்வழி வளமுறைகிறேன். நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு செப்டம்பர் மாதம் 17ஆம் நாள் செவ்வாய்க்கிழமையும் சதுர்த்தி திதியும் சதய நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் புரட்டாசி மாதம் தமிழ் மாதம் பிறக்கின்றது. இம்மாதத்தின் முக்கிய நிகழ்வுகள்: புரட்டாசி மாதம் 11ஆம் நாள் சுக்கிர ஜெயந்தி, வெண்காந்த மலர், வெள்ளை மலர், வெள்ளைப்பட்டு, வெண்பட்டு உடுத்தி அவருக்கு பாலாபிஷேகம் பண்ணி பால் சாதம் கொடுத்து அவருடைய திருவடியை வணங்கி அவருக்கு அர்ச்சனை செய்து கொண்டால் எல்லா செல்வமும் நிறையப்படும். சுக்கிர ஜெயந்தி. அடுத்தது புரட்டாசி மாதம் 16ஆம் நாள் சர்வ மகாலய அமாவாசை. எத்தனையோ அமாவாசை தமிழ் மாதத்தில் வருகின்றது. ஆனால் மகாலய அமாவாசை மிக சிறப்பான அமாவாசை. மகாலய அமாவாசை மறந்தவனுக்கு மகாலய அமாவாசை, அதான் சர்வ மகாலய அமாவாசை. அந்த ஒரு அமாவாசைக்கு முன்னோர்களை நினைத்து சிரார்த்தனம் பண்ணி கொண்டால் நமக்குரிய பூர்வ ஜென்ம பலன் கூடும், தீயவை அகலும். மறந்துடாதீங்க. புரட்டாசி 25ஆம் தேதி மகா நவமி, ராமருடைய மகா நவமி. புரட்டாசி 26, 12, 10, 24 சரஸ்வதி பூஜை, விஜயதசமி. அடுத்து நாம் காண இருப்பது மீனம். மீனம் உணர்வுகள், அன்பு, பாசம், இணக்கம், தர்மம், உதவி, கொஞ்சம் பிரஸ்டீஜ். நீ நல்லதா சொல்லிட்டு போனா எப்படிங்க எங்களை நினைப்பீங்களா? கெட்டதுன்னு சொல்லணும்ல. அவன் இருக்க சவுடால் பிடிச்சவன் அவன் தான் மீனராசி, அவன் இருக்க மண்டக்கணும் பிடிச்சவன் அவன் தான் தனுசு ராசி. யாருங்க சொல்லுவா? அப்படி டக்குன்னு அடிக்கணும். அப்ப மீனத்துக்கு என்ன வேலை? உதவி பண்ணும். உபத்திரம் பண்ணவே பண்ணாது, நல்ல உதவி பண்ணும் மீனராசி. அம்மா மேல பேயா பைத்தியமா இருக்கும். பொண்டாட்டியை 5 தடவை கூப்பிடுவாங்க, அம்மாவை 50 தடவை கூப்பிடுவாங்க. கரெக்டா இல்லைன்னு ஃபோன் பண்ண. ஏன்னா அவங்க மேல தப்பு இல்லை, அந்த பாவகத்தன்மையினுடைய கேரக்டர். அந்த பாவகத்தன்மை அப்படித்தான் கொடுக்கும். அதே மாதிரி காசை பாருங்க, நல்லா சேர்த்து வைப்பாங்க. ஒரு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல செலவு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மீன ராசி, தனுசு ராசி எல்லாம் காசை நல்லா செலவழிக்கக்கூடிய ராசிங்க. ஏன் தெரியுங்களா? காலபுருஷனுக்கு சம்பாதிக்கக்கூடிய ராசி தனுசு ராசி. அதே செலவழிக்கக்கூடிய ராசியும் அவங்க தான். யாரு? ஏன்னா சம்பாதிச்சதானே செலவழிக்கணும். இது பாக்கியம் 9, 12 தனுசு. அப்ப 12 அயன சயன போக உறவு துறவு செலவு. அதான் சொல்றது. 10 டீ இல்ல, 15 டீ இல்ல, வாங்கி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்ப செலவு தானே, செலவு தானே. அதுலயும் பிரஸ்டீஜ், நான் வாங்கி கொடுத்தா நீ சாப்பிடு. இதெல்லாம் செய்யக்கூடியது மீனம். அப்ப இதுதான் உங்க கேரக்டர். உங்க லக்கணம் பாருங்க, உங்க ராசியை பாருங்க. ராசியை பார்த்துட்டா உங்களுக்கு என்ன திசை பத்தியை பார்த்துக்கங்க. ஆக மொத்தம் ஏஜை பாருங்க, என்ன வயசு. விரையச்சனி முடிய போகுது, அந்த விரைய முடியும். 7.5 வருஷம்ங்க. 7.5 வருஷத்துல
2 வருஷம் தான் முடிஞ்சிருக்குதுன்னு 5.5 வருஷம் இருக்கு. மீனராசிக்கு 2 வருஷம் தான் முடிஞ்சிருக்குதுன்னு 5.5 வருஷம் இருக்குது. அப்பா பயந்துராது, பறக்குது, நாளும் பொழுதும் பறக்குது. அப்பப்போ வேலை செய்யுங்க, அப்பப்போ பிரார்த்தனை பண்ணுங்க. சார் ஒரு சக்தி இருக்குது, அவ்வளவுதான். நாங்க நம்புறோம், ஏதோ எங்களுக்கு ஏதோ ஒரு வழியில வராங்க நம்புறோம்னு சொல்லி நம்பிட்டு இருக்கிறோம். நம்பாதவங்களுக்கு ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்தியை நம்புங்க, அந்த சக்தியை நம்புங்க. நானும் எங்க பிரதர் இருக்கிறோம், எங்க பிரதர் தீக்கால இருக்காரு. நான் இன்னும் சொல்ல முடியுமா? நான் எதுவும் சொல்ல முடியுமா? எதுவுமே செய்ய மாட்டாருன்னா அதுக்காக உதவி நல்லா பண்ணுவார், எல்லாமே நல்லா தான் பண்ணுறாரு. அதுக்காக நான் சாமி கும்பிட்றதுனால உதவி பண்ணக்கூடாதுன்றது இல்லை, உதவி பண்ணாமல் இருக்க முடியுமா? எதை முடிஞ்சதை நம்ம செய்ய தேவை. ஒரு சக்தியை நம்புங்க. அப்படிப்பட்ட கேரக்டர் உள்ளவர், அதுதான் முக்கியம். இங்கே பிரதர் முக்கியம் இல்லை, அப்படி கேரக்டர் இங்கே முக்கியம். அந்த மீனத்துக்கே உரியது. நல்ல செலவன், வெளிநாடு, வெளிவாசம், வெளியே இருக்கக்கூடிய நேரங்கள் அதிகம். செயினை கட்டி வைங்க, நிற்க மாட்டீங்க. காலில் செயினை கட்டி வச்சா நிற்க மாட்டீங்க. அதனால வெளியே போகக்கூடிய நேரம், வெளிநாட்டு வாசம், குழந்தைகள் படிப்பு, குழந்தைகளுக்கு அறிவு, அவங்கவுங்க குழந்தைகளுக்கு பார்க்கறது, பாசத்தோட நேசத்தோட வளர்க்குறது, நல்ல அவங்களுக்கு பகுத்தறிவு புகுத்துறது, எல்லா பழக்க வழக்கங்களை கொடுக்கறது எல்லாம் இந்த மீனை நல்லா செய்யும். மீனத்துக்கு மிஞ்சினது எதுவும் கிடையாது. ஆக இந்த மாசத்துல இந்த கொஞ்சம் 7.5ல முதல் சுற்று தான் போயிட்டு இருக்குது. வயசை பார்த்துக்கங்க. முழுக்க முழுக்க எச்சரிக்கையாக இருக்கணும். நண்பர்கள்ட்ட எச்சரிக்கையா இருக்கணும், போக்குவரத்துல எச்சரிக்கையா இருக்கணும். நண்பர்கள்ட்ட எச்சரிக்கையா இருக்கணும், போக்குவரத்துல எச்சரிக்கையா இருக்கணும், பழக்க வழக்கத்தில் எச்சரிக்கையா இருக்கணும். ரொம்ப முக்கியம். பழக்க வழக்கத்துல ரொம்ப எச்சரிக்கை. மீன ராசி, விருச்சக ராசி, கடக ராசி, ஆல்வேஸ் precautions in culture. ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டியது. ஆக கண்டிப்பா மீனராசி நேயர்களுக்கு இந்த மாசத்துல கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியம். பகல்ல போகும், இரவுல அறவே தவிர்த்துரு. பஞ்சம், இப்ப எல்லாமே பஞ்சம். வரக்கூடிய ஆபத்துக்கள் எல்லாமே பஞ்சப்படும். நீர் நஞ்சல், நிலம் நஞ்சல், நெருப்பு நஞ்சல், காற்று நஞ்சல், வாகனம் பஞ்சபூதம். பஞ்சபூதங்களுக்கு தான் தலை வணங்கும். கடவுளை கும்பிடுறோமோ இல்லையா, அது வேறு விஷயம். பஞ்சபூதங்களை பாராயணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், பஞ்சபூதங்களை படித்து கொண்டே இருக்கணும், பஞ்சபூதத்துக்குரிய பாராயணம் அந்த பிரார்த்தனையில பண்ணிக்கிட்டு இருக்கணும். எனக்காக இல்லை, உங்களுக்காக இல்லை, எல்லாமே லோக சமஸ்தத்தை ஜீவிதம் எல்லாருக்குமே நீங்க பண்ணிட்டு இருந்தா நிச்சயமாக உங்க குடும்பத்துக்கு அது சேர்த்து வந்துடும். அப்படி வரும்போது ஒரு பரிசுத்தமான உண்மையான தொண்டுக்கு கிடைக்கக்கூடிய ரெகக்னைஸ், அனுமதி, ஸ்பெஷல் ரெகக்னைஸ் உங்களுக்கு கிடைக்கும். உங்க வாழ்க்கை செழிக்கும், எதிர்காலம் பளிச்சுன்னு இருக்குங்க. மீனராசினர் தசாபத்தியை பார்த்துக்கங்க. 7 நடக்கணும், பயப்படாதீங்க. கண்டிப்பாக ஒரு சுபிட்சத்தை கொடுக்கும். வழிபாடு மட்டும் நல்லது. வழிபாடு, குரு வழிபாடு, அம்பாள் வழிபாடு, குரு சம்பந்தப்பட்ட எந்த குரு, ராகவேந்திரா இருந்தாலும் சரி, சாய்ராம் இருந்தாலும் சரி, நாராயண குருவாக இருந்தாலும் சரி, ரமண மகர்ஷியா இருந்தாலும் சரி, காரோய் கருணை ராமானுஜா, யாரோ அறிபவர் உன் அருள் இக்கடல் எழுத்தில் யாரோ அறிபவர் உன் அருளின் தன்மையை யாரும் பார்க்க. கடலுடைய ஆழத்தை பார்க்க முடியுமா? கடலுடைய ஆழத்தை பார்க்க முடியும். அதே மாதிரிதான் ராமானுஜருடைய கருணையை, ராமானுஜருடைய திருவடியை, ராமானுஜருடைய மகிமையை யாருனாலே யாருக்கும் சொல்ல முடியாது, எக்ஸப்ட் எம்பெருமானத்தவர், பெருமானத்தவர். அப்படிப்பட்ட தெய்வ சக்தி, தெய்வ சங்கல்பம் நிறைந்த நமது தமிழ்நாடு, அந்த தமிழுக்கே உரிய இந்த
மீனராசி நேயர்களுக்கு இந்த மாதத்துல அப்படியே கொண்டு போய் 7 வருதுங்க. திருமணம் வருது, வேலைவாய்ப்பு குறையுது, படிப்பு மத்தியமமாகுது, வயசை பார்க்கணும், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு செய்யணும். அது ரொம்ப முக்கியம். 7 திருமணம் நடக்கும். 27 வயசா பண்ணுங்க, தசாபத்தியை பாருங்க. 12 வயசா பையனை ஹாஸ்டலில் சேர்த்துக்கணும். பையனுக்கு ஏதாவது ஹாஸ்டலில் சேரணும். பையனுக்கு ஒரு நல்ல பிடிச்ச இடத்துல நல்ல சாப்பாடு வாங்கி கொடுங்க. அப்போ குழந்தைகளை அப்படி கொண்டு வரணும். அப்படிலாம் கொண்டு வந்தால் தான் அதை நம்ம ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வர முடியும். அப்படி வரும்போது நிச்சயமாக அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் சுபிட்சத்தை கொடுக்கும், மங்களத்தை கொடுக்கும், நல்ல நாணயத்தை உண்டு பண்ணும், பழக்க வழக்கத்தை கொடுக்கணும். இப்போ ரொம்ப முக்கியம் குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியம். இப்படியெல்லாம் செஞ்சுட்டு வந்தா 7 நம்ம குறைக்கணும். அவ்வளோதாங்க. தேவையில்லாத நம்ம என்ன பேசக்கூடாது. 7 குறைக்கணும். குறைக்கிறதுக்கு என்ன வழி? குறைக்கிறதுக்கு பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகளை தடையா இருந்தா பிள்ளையார கும்பிடும். தோப்புக்கரணம் நல்லா இழுத்து தோப்புக்கரணம் போடணும். இப்படி இழுத்து தோப்புக்கரணம் போடணும். சும்மா இப்படியே போடக்கூடாது. இந்த எட்ஜ் இருக்கு பார்த்தீங்களா, இப்படி இழுத்து போடணும். இங்கே தான் இருக்குது அதனுடைய மருத்துவத்தன்மை. இதை இழுக்கும் போது இங்கே வரையும் போகும். அந்த மாதிரி தோப்புக்கரணம் போடுங்க, கண்டிப்பாக நல்லா இருக்கும். நிச்சயமாக மீனராசி நேயர்களுக்கு இந்த வயசை பார்த்துக்கிட்டு தசாபுத்தியை பார்த்துக்கிட்டா நிச்சயமாக ஒரு நல்ல முழு பலனை கொடுக்காவிட்டாலும், முழு அதிகாரம் இல்லாவிட்டாலும், நன்மையை அதிகமாக இல்லாவிட்டாலும் தீமையை குறைக்கக்கூடிய நாட்களை கொடுக்கும். போதுமா? தீமையை குறைக்கக்கூடியது. நன்மை அதிகம் வேண்டாம், தீமையை குறைக்கும், தடையை நீக்கும். அதுக்கு வழிபாடு மிக முக்கியம். இது உத்தமம் என்று கூறி